தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த 12 ராசி பெண்களுக்குமே இந்த சனி பகவான் வந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, என்ன வழிபாடுகள் இவங்க பண்ணிக்கலாம். மேஷராசி பெண்கள், இந்த சனி பயிற்சி வந்து எங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கணும், நல்லபடியாக நாங்கள் கொண்டு போகணும். 7.5 சனிக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த தெய்வத்தை வந்து நாங்கள் வணங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு லாப சனி. பொதுவாகவே ரிஷபத்துக்கு சனி ரொம்ப நல்லவர். ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் வந்து சனி. சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 11. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த மொத்தமும் வாயில் விழுந்த கதையாக ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது. லாப சனியாக வராரு. மிதுன ராசி பெண்கள், இந்த சனி பயிற்சியை வந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக அமைச்சுக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு கோவில் சஜஸ்ட் பண்ணுங்கள், எங்கே போயிட்டு வந்தால் நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம்னா சனியினுடைய பார்வையிலிருந்து விடுபட்டாங்களா இல்லை என்னங்கிறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கு கடகராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? இந்த தகுதியே இல்லாதவங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கோவேன் 2 வருஷம். கண்ணு காது வாய் எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க கடகராசி பெண்கள். அப்போ அந்த வாக்கியப்படி பயிற்சி ஆகிட்டாரு, பாக்கிய சனியாக மாறிட்டாரே, எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாங்கின கெட்ட பெயருக்கெலாம் வந்து ஒரு நல்ல பெயர் சரி. கடகத்துக்கு யோகாதிபதி யாருன்னா குரு. சுவாமி மலையில் வந்து முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொல்லி தந்து அப்பாவுக்கே குருவான ஸ்தலம் தான் சுவாமி மலை. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக சனி பயிற்சி வந்துச்சு. இந்த சனி பயிற்சி 12 ராசியிலும் இருக்கின்ற பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, பெண்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் கவ்யா. மேம், நம்ம ஐபிசி மங்கை நேயர்கள் சார்பாக உங்களை வந்து இந்த 12 ராசி பலனும் பேசுறதுக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதா இந்த 2026 சனி பயிற்சி பற்றி சொல்லுங்க மேம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு என்னோட அன்பு வணக்கங்கள். ஐபிசி மங்கை சேனலில் இது நம்மளுடைய முதல் வீடியோ. தொடர்ந்து நிறைய வீடியோகள் வந்து நம்ம போடணும், உங்களுடைய ஆதரவு முழுசாக நமக்கு வேணும். நீங்கள் இப்போ கேட்குறது வந்து சனி பயிற்சி எல்லாருமே மோஸ்ட் அவாய்டட். இப்போ வந்து வாக்கியப்படி 2026 வந்து சனி பயிற்சியாக இருக்கிறாரு. மார்ச் 6ஆம் தேதி காலையில் ஒரு 8:42 மணிக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே தலைவர் என்ட்ரி உள்ளே வந்துட்டார். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்ம சனி, மேஷத்துக்கு வந்து 7.5 ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு பயம் இருக்குது. சிம்மத்துக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நம்ம பயமுறுத்திட்டு இருக்கோம். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த 12 ராசி பெண்களுக்குமே இந்த சனி பகவான் வந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு, என்ன வழிபாடுகள் இவங்க பண்ணிக்கலாம், வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கிட்டா இந்த சனி பயிற்சியிலேருந்து இவங்களை இன்னும் நல்லபடியாக காப்பாற்றிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம்? ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து மேஷ ராசி இந்த சனி பயிற்சியில ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல பயம் காட்டுகிற மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். மேஷ ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியில என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது? மேஷராசி பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். 7.5 பயப்படாதீங்க. 7.5 சனிக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜென்மத்துக்கு சனி வருவார், 2028 தான் வருவார். ஸோ அந்த சமயம் வந்து நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டால் போதும். இப்போதைக்கு விரய சனி ஒன்றும் ரொம்ப படுத்த மாட்டார். பொதுவாக எல்லோரும் 7.5 ஹைப் கொடுக்குறாங்க. மேஷராசி பெண்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். மீனத்துக்கு தான் இப்போ டென்ஷன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் கெடும். 12ல் உட்காந்துருக்க சனி என்ன பண்ணுவார்னா, முதல்ல கை வைக்கிறது வந்து தூக்கம் தான். நிம்மதியாக தூங்க முடியாது, கோழி தூக்கம் தூங்குறது, எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தூங்குறது, கனவு வந்து பயந்து எந்திக்கிறது, ஒரு மோசமான கனவு வர்றது, தப்பான நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, ஒரு லாரி முன்னாடி போகும், அந்த லாரியில் போய் இப்போ பைக் முட்டிடுமோ இப்படியெல்லாம் யோசிக்க வைப்பார். 12 அப்படிங்கிறது ஆழ் மன சிந்தனை, அதை வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆக்கிடுவார் சனி. நம்மளே ஒரு தப்பான பின்பத்தை யோசிச்சு பார்க்குறது, இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ, இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷராசி பெண்கள். சனியோடைய பார்வை அப்படிங்கிறது 3 இடங்களில் விழுது. 2, 6, 9ஆம் இடங்களை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுறதுனால அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மாமனாருடைய ஹெல்த்தையுமே 9ஆம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும். 6ஆம் இடத்துல விழக்கூடிய சனியுடைய பார்வையினால நீண்ட நாளாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவில் மாட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. டக்குன்னு ஒரு டாக்டரை பார்க்குறது, அந்த ஹெல்த் இஷ்யூ சரியாக போகிறது. ஹாஸ்பிட்டல் போவே சோம்பேறித்தனம்.
என்ன நோய்னாலும் மாத்திரையை போட்டு படுத்துருந்தவங்க போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நோய்க்கான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத கொண்டு வருவீங்க. 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை விழுறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன வார்த்தையை விடுறோம், சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது, இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் இந்த சனியுடைய 3ஆம் பார்வைங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த பார்வையுடைய பலன்கள்லையுமே பெண்கள் கொஞ்சம் மேஷராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும். மேம், மேஷ ராசி பெண்கள் இந்த சனி பெயர்ச்சியில வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாரு மேம்? மேஷராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி எங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கணும், நல்லபடியாக நாங்கள் கொண்டு போகணும், எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறத இவங்க வெகுவாக பண்ணிக்கணும். நிறைய கோயில்களில் அவருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது. நரசிம்மருக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஸோ அந்த சக்கரத்தாழ்வாரை போய் இவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கோயில் இருக்குது, அங்கே சக்கரத்தாழ்வார்லாம் இல்லை, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா அவருடைய படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு ஒரு நெய் தீபமோ 2 நெய் தீபமோ உங்கள் மனசு ஏற்றிக்கிட்டு சக்கரத்தாழ்வார்ட்ட டெய்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறையும். கண்டிப்பா மேம். அடுத்ததா ரிஷப ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு லாப சனி. பொதுவாகவே ரிஷபத்துக்கு சனி ரொம்ப நல்லவர். ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சனி. சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 11. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த மொத்தமும் வாயில் விழுந்த கதையாக ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது. லாப சனியாக வராரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலுமே பொண்ணாகும்பாங்கல்ல, மிடாஸ் டச்னு சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் துளங்குறது, அந்த மாதிரியான ஒரு காலம் ரிஷபராசி பெண்களுக்கு. இப்போ வீட்டிலே ஆண்கள் இவங்க கையில் கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது விசேஷமாக இருக்கும். இவங்க கையால் ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும், விசேஷங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல பல்கி பெருகும். கோல்டு நிறைய வாங்குவாங்க. கோல்டு ரேட் அதிகமாக இருக்குங்களே, எப்படிங்க நாங்கள் வாங்குறதுன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக சனி கொடுப்பாரு. நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு புது வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இல்லை இல்லத்தரசியாக இருக்கிறது தான் என்னோட நேச்சர்னு இருந்தவங்க கூட ஒரு வேலைக்கு போகலாமோ, நம்மளும் ஏதாவது லாபத்தை ஈட்டலாமோங்கிற யோசனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலம் இருக்குது. சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் விழுது. முதல்ல ராசி மேலே விழுது. 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் நம்பிக்கை குறைச்சல் அப்படிங்கிறது வரும். அப்பப்போ ஒரு செல்ஃப் டவுட் வரும். நம்மளால் முடியுமா, அகலக்கால் வைக்கிறோமோ, கண் திருஷ்டி ஏதாவது இருக்கோ, அதான் நமக்கு அடிக்கடி இப்படி ஆகிட்டுருக்கோ, அந்த மாதிரிலாம் ஒரு யோசனைங்கிறது வரும். அதே மாதிரி சனியுடைய பார்வை விழக்கூடிய இன்னொரு இடம் 5ஆம் இடம். குழந்தைங்க விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன மனக்கலக்கங்கள், ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுறது, குழந்தை பாக்கியம் ஏற்படுறது கொஞ்சம் தள்ளி போகிறது, அல்லது பிறந்த பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். 8ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால ரகசியம்னு ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் சொல்ல கூச்சப்படக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு நல்லது. கண்டிப்பாக. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? ரிஷபராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்க, ஏற்கனவே லாப சனியாக இருக்கிறாரு, அப்போ திருக்கொள்ளிக்காடில் பொங்க சனீஸ்வரர் இருக்கிறாரு, அவரை போய் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கும்பகோணம் பெல்ட்டில் தான் இருக்குது திருக்கொள்ளிக்காடு, ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே தேய்பிர சமயத்தில் போய் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் ஒரு தேய்பிர சனிக்கிழமையில் அவரை போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மேம். மேம், அடுத்ததா மிதுன ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? மிதுன ராசி பெண்களுக்கு கர்ம சனியாக வராரு. 10ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சனி. பாக்கிய சனியாக இருந்தவர் கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. இதில் என்ன சிறப்புனா கர்ம காரகன் சனி கர்மஸ்தானத்துக்கே வந்திருக்கிறாரு. அப்போது என்ன முன்வினை பலன்கள்லாம் செஞ்சோமோ அதற்கான பயன்களை அப்படியே கொடுப்பாரு. பலன்களுக்கு ஏற்ற பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்ன விஷயம் நம்ம பண்ணியிருப்போம், அதுக்கான ஒரு பிராப்தத்தை அனுபவிக்க போகிறோம். அப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்புங்கிற மைண்ட் செட்டுக்கு நிச்சயமாக வந்துடணும். சகிப்புத்தன்மை நிறைய தேவைப்படும் மிதுன ராசி பெண்களுக்கு. ஏன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரியே நிறைய பேர் பேசுவாங்க. 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுது. அப்போ மன சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர்றது, மனசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறது, வெளியில் ஓப்பன் அப் பண்ணி பேசாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மிதுன ராசி பெண்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் செலவு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல ஒரு தொழிலில் பிடிச்சிருவாங்க. இப்போ மிதுன ராசி பெண்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணுன்னா கூட வர்றதுக்கு ஒரு ஏற்ற காலமாக தான் இந்த காலகட்டம்ங்கிறது இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிறது, தானே ஒரு தொழில் தொடங்கி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சனி பக்காவாக உதவுறாரு. குறிப்பாக ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ், பழைய பொருட்களை வச்சு ரீசைக்கிள் பண்ணி ஏதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆடை சம்மந்தப்பட்ட தொழில்கள், கம்பளி நெசவு, இந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் காரகமும் சனி தான். மேன் பவர் சனி தான். கிளவுட் கிச்சன் சனி தான். வேளாண்மை சனி.
ஸோ இந்த தொழில்களெல்லாம் மிதுன ராசி பெண்கள் தொடும்போது கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான யோகம்ங்கிறது வலுவாக இருக்குது. கண்டிப்பா மேம். இப்போ மிதுன ராசி பெண்களுக்கு சனி பயிற்சியில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? மிதுன ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை வந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக அமைச்சுக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு கோவில் சஜஸ்ட் பண்ணுங்கள், எங்கே போயிட்டு வந்தால் நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம்னா திருச்சேரையில் சாரநாத பெருமாள் இருக்கிறாரு, அவரை போய் வழிபாடு பண்ணிக்கணும். அங்கே பாத மகாலட்சுமி இருப்பாங்க, பெருமாளோட பாதத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க, அவங்களையும் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது திருச்சேரை, நாச்சியார் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில். ஸோ இந்த கோவிலுக்கு போய் இவங்க ஒரு வெள்ளிக்கிழமையில இவங்க பேரில் அர்ச்சனை வச்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும். கண்டிப்பா மேம். மேம் அடுத்ததா சனியினுடைய பார்வையிலிருந்து விடுபட்டாங்களா இல்லை என்னங்கிறது தெரியாம தவிச்சிட்டு இருக்கு கடகராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கடக ராசி பெண்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்குது? தகுதியே இல்லாதவங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கோமேன்னு 2 வருஷம் கண்ணு காது வாய் எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருந்தாங்க கடகராசி பெண்கள். நீ எல்லாம் பேசுகிற பாத்தியா அப்படிங்கிறது தான் கடகராசி பெண்களுடைய நிலைமை. செஞ்சும் கெட்ட பெயர், கொடுத்தும் கெட்ட பெயர், நல்லது நினச்சும் ஒரு கெட்ட பெயர், அதெல்லாம் எடுத்தது வந்து கடகராசி பெண்கள் தான். உளவியல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க கடகராசி பெண்கள் எல்லாத்தையும் மீறி. அப்படிப்பட்ட கடகராசி பெண்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுறாருங்கிறது ஒரு பெரிய பிராப்தம் இல்லையா? திருக்கணிதப்படி மார்ச்லேயே விலகிட்டாலும் இப்போ வாக்கியப்படி நம்ம இந்திய நாடுங்கிறது பாரம்பரிய நாடு, அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் மேலே மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தாழ முடியாத ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த வாக்கியப்படி பயிற்சி ஆகிட்டாரு, பாக்கிய சனியாக மாறிட்டாரே, எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாங்கின கெட்ட பெயருக்கெலாம் வந்து ஒரு நல்ல பெயர் சேர்த்து கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சாலுமே மேலே ஆண்டவன் ஒருத்த உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவர் வந்து அஷ்டம சனிமா நீ நல்லவ தான் எனக்கு தெரியும், ஆனாலும் வேறு வழி இல்லை, சனியோட பிடியில் இருக்க, பட வேண்டிய அவமானத்தெல்லாம் படு, பாக்கிய சனி வரட்டும் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த பாக்கிய சனிக்குள்ளே எல்லாரும் போயிட்டீங்க கடகராசி பெண்கள். அப்போது கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கடகராசி பெண்களுக்கு இருக்குது. பேங்க் ஆஃப் கைலாஷ்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா. அதாவது என்னென்னா, இங்கே நீ எந்த பேங்க்கில் என்ன சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் பேங்க் ஆஃப் கைலாஷில் வந்து நீ என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கியோ அதான் உனக்கு வந்து நிரந்தரம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச புண்ணியத்துக்கெல்லாம் ஏற்ற ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும். நான் நல்லவ தான், நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு இந்த கெட்ட பெயர், எனக்கு இந்த அவமானம், எனக்கு இந்த வீண் பழி, இதெல்லாம் என்னால் தாங்க முடியல அப்படின்னா கடவுள் கொடுக்க வேண்டிய இடத்துல நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு. பாக்கிய சனி பொதுவாக வந்து அதை தான் பண்ண போகுது. அப்பாவுடைய உடல்நிலையில் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். தகப்பனால் யோகம், தகப்பன் வர்க்கத்தால் யோகம், அப்பா வழி உறவினர்களால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அவங்களாம் எங்களுக்கு உதவுனதே இல்லையே அப்படின்னு யோசிச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் உதவுவாங்க கண்டிப்பாக. தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது கடகராசி பெண்களுக்கு. அதே மாதிரி சனியோடைய பார்வை விழுறதுமே 11ஆம் இடத்துல. கோர்ட் கேசஸ் எதுலையாவது போய் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜெயிச்சுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னை வெளிக்கொணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கடகராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த சனி பயிற்சியில் நடக்க போகுது. கடகராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாருமே? கடகராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்க சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடகத்துக்கு யோகாதிபதி யாருன்னா குரு. சுவாமிமலையில் வந்து முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொல்லி தந்து அப்பாவுக்கே குருவான ஸ்தலம் தான் சுவாமிமலை. அப்போது அந்த குருஸ்தலமான சுவாமிமலைக்கு போய் இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ஒரு அறிவு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப தப்பான விஷயங்களே பார்த்து பார்த்து மனசு ஒரு மாதிரி நொறுங்கி போயிருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு வரும்போது ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசி பெண்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. சிம்மராசி பெண்கள் ரொம்ப பயத்தில் இருப்பீங்க, அஷ்டம சனிக்குள்ளே நம்ம போகிறோமே என்னடா இதுன்னு. பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சமாகிறார். உச்சமாகிற இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சனியை பார்த்துடுறாரு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.